தெலங்கானா மாநிலத்தில் நல்ல பாம்பின் வாயோடு வாய் வைத்து வினோதமாக ரீல்ஸ் எடுக்க முயன்ற இளைஞரை பாம்பு கொத்தியதில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். விபரீத ரீல்ஸ் முயற்சி உயிரை பறித்தது எப்படி? தெலுங்கானா மாநிலம் காமாரெட்டி மாவட்டத்தில் உள்ள தேசையாப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞர் சிவா. பாம்பு பிடிக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த இவர் சிறுவயது முதலே பாம்பு பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். ஊருக்குள் எந்த வீட்டிற்குள் பாம்பு நுழைந்து விட்டது என்றாலும் சிவாவுக்கு தான் அழைப்பு வரும். பாம்போடு பேசி பக்குவமாக பிடித்து ஊர் மக்களிடம் கைதட்டல் வாங்கும் சிவாவுக்கு அன்றைய தினம் போதாத காலமாக மாறிவிட்டது. அந்த கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் நல்ல பாம்பு ஒன்று திடீரென புகுந்து விட்டது. உடனே சிவாவுக்கு தகவல் பறந்த நிலையில் விரைந்து வந்துள்ளார் சிவா. அந்த நல்ல பாம்பை பக்குவமாக பிடித்தவர் அதனோடு சிறிது நேரம் விளையாடி உள்ளார். அப்போதுதான் அதை வைத்து ரீல்ஸ் வெளியிட்டால் என்ன என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியுள்ளது. உடனே செல்போனை ஆன் செய்து நல்ல பாம்பை வாயோடு வாய் வைத்து கவ்விக்கொண்டு வீடியோ எடுத்துள்ளார். அப்போது அந்த நல்ல பாம்பு என்ன நினைத்ததோ தெரியவில்லை. திடீரென கெட்ட பாம்பாக மாறி வாய்க்குள்ளே நறுக்கென்று கொத்திவிட்டது. ஆனால் ரீல்ஸ் வெறியில் இருந்த சிவாவுக்கு ஏதோ எறும்பு கடித்தது போல் இருக்க கொத்திய வலியே அவருக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்துத்தான் சிவா வாயில் நுரை தள்ள கீழே விழுந்துள்ளார். அவரை காப்பாற்ற மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்குள் உடல் முழுவதும் விஷம் ஏறி அவர் உயிரிழந்து விட்டார். பாம்பை வைத்து ரீல்ஸ் தான் எடுக்கிறார் என்பது சிவாவுக்கு தெரிந்த அளவுக்கு அந்த பாம்புக்கு தெரியாததால் அது சற்று கோபப்பட்டு இளைஞருக்கு எமனாக மாறிவிட்டது. ఇది రియల్ అన్న ఇది పిల్లోడు దేశపేట రోడ్డు మీద